நண்பர்களே, என்னோட ஜிம் பயணத்தில் இதுதான் 469 வெயிட் லாஸ் சேலஞ்ச். இது பார்க்கும்போது எப்படியே ஜாலியாக கார்டியோ ஒர்க் அவுட்லாம் போட்டுட்டு இருக்கிறேன்னா, இதைப்படி நீங்களும் வீட்டில் போட்டிங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக ஹெல்த்தியாகவே இருக்கலாம். அதனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சம்பவமே எப்படி செஸ்ட் ஒர்க் அவுட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மாசாக இருக்கா. ஆனால் இதில் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg வச்சு போட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் போடும்போது 7.5 kg வச்சு போட்டுட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்றைக்குமே வெயிட் ஜாஸ்தியாக வச்சு போடும்போது கரெக்டான ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் நண்பர்களே. அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் போடுறதுனால மறுநாள் பார்த்தீங்கன்னா பேக் பயங்கரமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் உட்கார முடியல. அதாவது நார்மலாக சீட்டில் உட்கார முடியல, ஒரு கம்ஃபர்டபுள் சேரில் இல்லைனா பெட்டில் மட்டும் தான் இருக்க முடியுது. அந்தளவுக்கு ஒரு பெயின் ஆகி போச்சுது. அதனால் நீங்கள் ஜிம்லாம் போகிறீங்கன்னா கரெக்டான ஒரு கோச் வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரி, ஜிம்மில் தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டில் வந்து எக் பொடி மாஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் எக்கு கொஞ்சோன்னு மட்டும் அந்த முச்சை கூட்டு அதுக்கப்புறம் 3 சப்பாத்தி வச்சு டே ஹெல்த்தியாக முடிச்சுக்கிட்டா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.